Hi friends, welcome to Chezhiyan food court. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். என்ன அதுனா பலாப்பழம் கேசரிங்க. சோ வாங்க அது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். அடுப்புல வந்துட்டு ஒரு pan வெச்சிடுங்க. இப்போ வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து ஃபர்ஸ்ட் நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்றேன். அதுல வந்துட்டு முந்திரி இந்த மாதிரி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து கொஞ்சம் பொன்னிறமா வறுத்து எடுத்து வெச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ப்ரௌன் ஆயிடுச்சு, நம்ம எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு திராட்சை போட்டு எடுத்துக்கலாம். திராட்சை வந்து கொஞ்சம் அந்த உப்பி வரும்போது நம்ம எடுத்துடலாம். ஓகேங்க, இப்போ பாருங்கள் திராட்சை நான் சேர்க்குறேன். நீங்கள் ப்ரௌன் திராட்சை பதில் பிளாக் கூட சேர்த்துக்கலாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உப்பிடுச்சு, இப்போ அதை நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறமா அதே நெய்லியே வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் அந்த பச்சை வாசனை அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு இந்த பலாப்பழத்தை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் நெய் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம அரைச்ச அந்த பலாப்பழத்தை வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்து வேக வைக்காமல் அப்படியே அரைச்சி எடுத்துருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சமாக நம்ம வந்து நெய் ஆட் பண்ணி அது கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் சாட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா நம்ம கலந்து விட்டுட்டே வந்தோம் அப்படின்னாக்கா அந்த பச்சை வாசனை நல்லா போயிடுங்க. ரொம்பவே ருசியாக இருக்கும் இந்த பலாப்பழம் கேசரி. ஸோ இந்த சீசன் வரும்போது மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகேங்க, இப்போ வந்து நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. பார்க்க வந்து ரொம்ப லூஸாக இருக்கிற போல தான் இருக்கும், ஆனால் கேசரி ரெடியான பிறகு ரொம்ப கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அந்த கேசரி. ஓகே, நல்லா வந்து அந்த பலாப்பழத்தை வந்து நல்லா கலந்து விட்டாச்சு நம்ம தண்ணியில். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு அந்த வறுத்து வச்சுருக்க ரவையை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க, எங்கேயுமே கெட்டியாக ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஆச்சுன்னா உள்ளே வந்துட்டு வேகாது. ஸோ அதனால் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பு வந்து லோவில் தாங்க இருக்கணும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே விடுங்க அதை. ஸோ அப்படியே ஸ்லோலியே இருக்கும்போது நல்லா வெந்துடும், அந்த ரவை வந்து நல்லா வெந்துடும். ரவை வெந்த பிறகு தான் நம்ம வந்து சர்க்கரையை ஆட் பண்ணணும். ஓகேங்க, இப்போ பாருங்கள் நல்லா வந்து வெந்துட்டு அப்படியே சேர்ந்து வருது. ஓகே, கெட்டி ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. எப்பவுமே யூஸ்வலாக நார்மல் கேசரி செய்கிறதுக்கு இந்த பலாப்பழம் கேசரியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நல்லா ரவை வெந்துடுச்சு. நான் வந்து சர்க்கரை ஆட் பண்ணுறேன். 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். ரொம்பவே போதுமான அளவுங்க இது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. சர்க்கரை சேர்த்து அப்புறமா வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற போல தான் இருக்கும், ஆனால் நம்ம கலந்து விட்டுட்டே வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாயிடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் விட்டு விட்டு ஆட் பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க, ரொம்ப ருசியாக இருக்கும் அந்த கேசரி. ஓகே, இப்போ மறுபடியும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, அந்த பேன்லேருந்து ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கிண்டிகிட்டு இருக்கலாங்க. இங்கே பாருங்கள் கொஞ்சம் நல்லா சேர்ந்துடுச்சு, இன்னும் கொஞ்சம் நல்லா சேர்ந்து வரணும். ஓகே, இன்னும் கூட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க அதை. ஓகே, நல்லா வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த பலாப்பழம் கேசரி. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சைலாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, எல்லா பக்கமும் அந்த முந்திரி திராட்சைலாம் இருக்கிற மாதிரி. ஓகே, நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பலாப்பழம் கேசரி ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததா? இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.